ஏன்னா இங்க வந்ததுனால எல்லாம் ஃப்ரீயா இருக்கும். வெளியூர்காரங்கெல்லாம் உள்ள வராமல் இருந்தது. இப்போ எல்லா பஸ்ஸும் உள்ள வந்து கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தூய்மை பணியாளர்கள் அவங்க வந்து நிறைய பேர் வந்து இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப கிளீனா வச்சிருக்காங்க. ஒரு பஸ்ல இருந்து இன்னொரு பஸ் கனெக்டிவிட்டி போறதுக்கு அதுக்கு பொதுமக்கள் நிறைய பேர் வருவாங்க. கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வேற மாதிரி தேவைகள் இருக்கும். எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வோம். அங்கே போனோம்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். போய் சேர்றதுக்கு ½ ஆயிடும். இங்கே ஒரு 10 மினிட்ஸில் வந்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க இப்போ எல்லா பத்திரிகை செய்திகளுமே வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி, மேலும் அட்ரஸ் கொடுத்துருக்கோம். அதில் உங்களோட ஆலோசனைகளை நீங்க தார்மீகமாக ஜனநாயக முறைப்படி நீங்கள் தெரிவிக்கலாம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் விஜய் ரெட் டூல் சேனல்ல இருந்து. இங்க எங்க இருக்கோம் அப்படின்னா தருமபுரி புதிய பேருந்து நிலையம் சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்களால் ஓபன் செய்யப்பட்ட புது பஸ் ஸ்டாண்ட் தான் இருந்து பேசிட்டு இருக்கு. தருமபுரி மக்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி வந்து கட்டியிருக்காங்க. அதாவது 59 கோடி செலவுல கட்டியிருக்காங்க நல்லதாக. அதாவது இந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்சி தலைவர் நிறுவனங்கள், அதாவது டிஎன்சி குரூப்ஸ் தருமபுரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்டுக்காக கொடுத்து சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து பழைய பஸ் வந்துட்டு சிட்டியோட சென்ட்ரல்ல இருந்தது. நிறைய கூட்டம் இருக்கும், நெரிச்சலா இருக்கும், நிறைய மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. டிராபிக் பயங்கரமா ஆகும் வெளியே வந்து உள்ள போனோம்னாவே. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல இருந்து வர்ற எல்லா வெஹிக்கிள்ஸும் வந்து ஈஸியா வந்து உள்ள ஆக்சஸ் பண்ணிக்கலாம், என்டர் ஆகிக்கலாம், ஈஸியா வெளியே போய்க்கலாம். நிறைய வந்துட்டு நல்ல விஷயங்கள் உள்ள இருக்கு. அதாவது தாய்மார்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும் இடம் தனியா அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் பெருசா ஒரு 5-6 ரூம் கட்டி நல்லா சேஃப் அண்ட் செக்யூரா வந்து அமைச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து சுத்தமான குடிநீர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்ஓ வாட்டர் எங்க எடுத்தாலுமே ஒரு 10-15 ஆர்ஓ வாட்டர் அசிஸ்டன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் ஃபைன், குட். அது வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து எல்லாரும் வந்து நல்ல குடிநீர் குடிக்கணுன்றதுக்காகவே வந்து பண்ணிருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஷாப்ஸ் இருக்கு. நிறைய உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் அண்ட் தென் வந்து டீ, காஃபி எல்லாம் வேணும் உள்ளே ஆக்சஸ் பண்ணிக்கலாம், உள்ளே நீங்க குடிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கு, போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல்ஸ் இருக்கு உள்ள. ஸோ நீங்க வந்து அவசரத்துக்கு வரீங்க சாப்பிடலாம், நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. அதோட அட்வான்டேஜான விஷயம் ஏன்னா மெடிக்கல்ஸ் உள்ள இருக்கு. டிரைவருக்கு அண்ட் தென் வந்து பேசஞ்சர்ஸ்லாம் வந்துட்டு நல்லபடியா வந்துட்டு இருக்கிறதுக்காக வந்து சுத்தியும் வந்து நிழலால நல்லா சுத்த காற்றோட்டமான ஃபேன்கள்லாம் போட்டு வந்து ஒரு அறை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பேட்டியோ வந்து டெயில்ஸ்ல போட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே இந்த சேர்ஸ்லாம் அமைச்சு எல்லாருமே நல்லபடியா உக்காந்துட்டு பொறுமையா காற்றுள்ள வகையில உக்காந்துட்டு பேருந்துக்கு வந்து ஏறி செல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உதவிகளும் வந்து அரசு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பைபாஸ் பக்கத்தில் பேருந்து நிலையம் வரது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளியூர்காரங்கெல்லாம் உள்ள வராமல் இருந்தது. இப்போ எல்லா பஸ்ஸும் உள்ள வந்து கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிராஃபிக் இல்லாமல் இருக்கு, ஃப்ரீயாக போகலாம். அங்கே போனோம்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். போய் சேர்றதுக்கு ½ ஆயிடும். இங்கே ஒரு 10 மினிட்ஸில் வந்துடலாம். ஏன்னா இங்க வந்ததுனால எல்லாம் ஃப்ரீயா இருக்கும். டவுன்ல போறதுக்கு வரதுக்கு போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஃப்ரீயா இருக்கும். ஊர் வந்து நல்லா விரிவடையும். ஊர் சின்ன பக்கத்துக்குள்ள இருக்கிற ஊர் வந்து இன்னைக்கு ஒரு 3 கிலோமீட்டர் வெளியே வந்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா ஒரு சிறப்பு பேருந்து நிலையம் வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில வந்து வந்திருக்குன்னா இது வந்து மிகவே ரொம்ப வரவேற்கத்தக்கதா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயினான விஷயம் வந்துட்டு பாத்ரூம், நீட் அண்ட் கிளீன் பாத்ரூம்ஸ் வந்து இருக்கு. கிளீன் பண்ணிட்டு டெட்டால்ஸ் அண்ட் லைசால்ஸ் எல்லாமே போட்டு அப்பப்போ கிளீன் பண்ணிட்டே இருக்காங்க. உள்ள ஒருத்தர் போயிட்டு வந்தாங்கன்னா அப்ப அப்படியே கிளீன் பண்றாங்க. ஸோ வந்து ஹெல்பர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க டிக்கெட் வந்து ப்ரீவியஸா புக் பண்ணிக்கலாம். கவுண்டர்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. எமர்ஜென்சி அப்படின்னா வந்து போலீஸ் இருப்பாங்க. ஸோ வந்து நீங்க கால் பண்ணி அவங்களுக்கும் ஒரு நேரடியாக வந்து போய் நீங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், உங்களோட விஷயங்களை வந்து தெரிவிக்கலாம். தூய்மை பணியாளர்கள் அவங்க வந்து நிறைய பேர் வந்து இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப கிளீனா வச்சிருக்காங்க. ஒரு டஸ்ட் போடாலுமே வந்து அப்பப்போ எடுத்து போடுறதும். ஸோ வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து நல்லா கிளீனா செக்யூரா வந்து மெயின்டைன் பண்ணணும், கிளீனா வந்து நல்லா ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்துட்டு பணியாளர்கள் வந்து வேலை செய்யறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அங்கங்க வந்து ஃபயர் எஸ்டிங்யூஷர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் வாட்டர் பம்ப்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சில வந்துட்டு யூஸ் பண்றதுக்காக வந்து இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் வந்து இது ரொம்ப வந்துட்டு நல்ல விஷயம் தான். ஸோ மக்கள் நல்லா வந்து நல்லா நடமாடுறதுக்கும் நல்லா காத்தோட்டமா இருக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் டைல்ஸ் போட்டு அந்த ஃபேன் வச்சு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்து இந்த ஊருக்கு இந்த பஸ் போகுதுன்னு சொல்லிட்டு லைக் நேம் போர்ட்ஸ் வச்சு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ யாரும் வந்து எங்கேயும் வந்துட்டு அலைய வேண்டாம். லைக் நேம் போர்ட்ஸ்லாம் இருக்கு. நீங்க பார்த்தோன்னே இந்த ஊருக்கு இந்த பஸ் போதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸுக்கான ஸ்டேஜ் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க கம்பார்ட்மெண்டா. $3511.13 கோடி மதிப்பீட்டில்
முடிவுற்ற 183 பணிகளை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். தாய்மார்கள் பாலூட்டும் அறை 1, கண்காணிப்பு கேமராக்கள் 128, உயர்மின் கோபுர விளக்கு 2, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 4000 லிட்டர் போன்ற சிறப்பம்சங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திருக்குறள் திறந்து வைத்ததற்காக தருமபுரி மாவட்ட மக்களின் சார்பாக மிகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இதற்கு நல்லதொரு முறையில இடத்தையும் கொடுத்து அருமையாக கட்டி கொடுத்த அவங்க டிஎன்சி குடும்பத்தை சார்ந்த நண்பர்களுக்கு, ஏன்னா ஒரு நல்ல உள்ளத்தோடு கொடுத்துருக்கிறாங்க, அவர்களுக்கு இந்த தருணத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ அடுத்ததான் நம்ம எல்லாருமே சேர்ந்து எப்படி ஒரு அருமையான புதிய நகர பேருந்து நிலையத்தை கொண்டு வந்திருக்கோமோ, அடுத்ததா பஸ் போக்குவரத்து பொதுமக்களுக்கும் அனைவருக்குமே எளிதாக இருக்கக்கூடிய வகையில ரூட், எந்தெந்த ரூட்லாம் பஸ் வரும் அப்படிங்கிற நிறுத்தங்கள் குறித்த அறிவிப்பு நேற்று அனைத்து பத்திரிகை செய்திகளிலும் வெளியிட்டிருந்தோம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில். அதற்கு 30 நாட்கள் அவகாசம் கொடுத்துருக்கோம். ஏதாவது ஆலோசனைகள் அல்லது ஏதாவது நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்க, அதுலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம், தபால் அனுப்பலாம், எப்படி வேணா அனுப்பலாம். உங்களுடைய ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது. இது ஒரு பரிட்சாட்டமான முறையில நாம அதை பண்றோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் இருக்கும். தினசரி அலுவலகம் வரவங்களுக்கு வேற மாதிரி தேவைகள் இருக்கும். தினசரி ஏழை அன்றாட மக்கள் கூலி வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு வேற மாதிரி நிறுத்தங்கள் தேவைப்படும். ஒரு பஸ்ல இருந்து இன்னொரு பஸ் கனெக்டிவிட்டி போறதுக்கு அதுக்கு பொதுமக்கள் நிறைய பேர் வருவாங்க. கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வேற மாதிரியான தேவைகள் இருக்கும். எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வோம். உரிய ஒத்துழைப்பு இதுவரை எப்படி கொடுத்தீங்களோ அதே போல அனைத்து மக்களும் தருமபுரி நகராட்சிக்கு இந்த மேலும் ஒரு மறைமுகமாய் வந்திருக்கிற இந்த விஷயத்துக்கு இனிவரும் காலங்களிலும் நல்ல ஒத்துழைப்பை நல்கி, இப்ப ரூட் சார்ட் என்னென்னங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இப்ப ஆர்டிஓ சொல்லுவாங்க, அதை கேட்டுட்டு உங்களுடைய ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க இப்ப எல்லா பத்திரிகை செய்திகளுமே வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி, மேலும் அட்ரஸ் கொடுத்துருக்கோம். அதுல உங்களோட ஆலோசனைகளை நீங்க தார்மீகமா ஜனநாயக முறைப்படி நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த பேருந்து நிலையம் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும். பல்வேறு தேவைகள் அடிப்படையில் நான் கூட ஒரு முறை சுற்றி பார்த்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இன்னும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எங்கிருந்தாலும் கூட தருமபுரி பேருந்து நிலையத்திற்கு வந்துவிட்டு தருமபுரி நகரத்திற்குள் செல்ல வேண்டும். பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நகர பேருந்து அவசியம் தேவைப்படுகிறது. நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் 2 நாட்களாக செய்திகளில் கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த வழியிலே எந்தெந்த பேருந்துகள் வர வேண்டும், செல்ல வேண்டும் என்பதெல்லாம் அவர் பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய முயற்சி வரவேற்கத்தக்கது. அதே போல பொதுமக்கள் அதை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு புறநகர் பேருந்து நிலையத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். இந்த புறநகர் பேருந்து நிலையத்தை மாண்புமிகு நமது மாவட்ட ஆட்சியாளர் குறிப்பிட்டதைப் போல மக்கள் எளிதாக இந்த புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து நகரப்பகுதியில் அமைந்திருக்கின்ற பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு அவர்களுக்கு அவர்களுடைய பயணத்தை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். அதே போல அவருடன் இணைந்து பணியாற்றுகின்ற போக்குவரத்து துறையை சார்ந்தவர்களும் காவல்துறையை சார்ந்தவர்களும் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துகின்ற பயன்பாட்டாளருக்கு எந்த வகையிலும், அது குறிப்பாக காவல்துறையை பொறுத்தவரையில் அவர்களுக்கு உரிய தக்க பாதுகாப்பு வழங்கிட உறுதி செய்ய வேண்டும். காரணம், புதிதாக துவங்கப்படுகின்ற பேருந்து நிலையம், இந்த பேருந்து நிலையத்தில் மக்களுடைய பயன்பாடு, கூட்ட நெரிசல் நாளுக்கு நாள் தான் அதிகரிக்க இருக்கின்றது. அந்த வகையில் காவல்துறையினுடைய கண்காணிப்பு மிகவும் அவசியமாக இருக்க வேண்டும் என்று
இந்த கூட்டத்தின் வாயிலாக பொதுமக்கள் வாயிலாக மாவட்ட ஆட்சியரை நான் கேட்டுக்கொள்கின்றேன். தருமபுரியில் வந்து நெருக்கடி, உங்களுக்கு வாகன போக்குவரத்து ரொம்ப நெருக்கடி அதிகமாகிடுச்சு. ஸோ 50% வாகனங்கள் பெங்களூர் போகிறதும், பெங்களூர்லேருந்து மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி போகிற வாகனங்கள்லாம் வந்து இப்போ நம்முடைய புறநகர் பேருந்து எதிர்பார்த்து நம்ம டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு மட்டும் வந்து போக முடியாத 50% பஸ்ஸுக்கு மேலே எல்லாம் பைபாஸே போயிடுச்சு. அது வந்து நம்ம மக்கள் வந்து நீண்ட நாள் கோரிக்கை வந்து இது வந்து புறநகர் பேருந்து அமையணும், அதுவும் வந்து இது மாதிரி ஒரு தேசிய நெடுஞ்சாலை அமையணும்னு சொல்லி கோரிக்கை வைத்திருந்தாங்க. அதற்காக ஒரு நிலம் தேர்வு செய்யப்பட்டது. எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக, டிஎஸ் குடும்பத்தின் சார்பாக 10 ஏக்கர் நிலம் வந்து அரசுக்கு இப்போ இலவசமாக இனமாக வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பிபிபி மாடல் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இதோட முதலீடு வந்து யார் பண்ணுறது அப்படின்றது தான். இது ஒரு மாடல் பஸ் ஸ்டாண்டாக கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். மாடல் பஸ் ஸ்டாண்டாக கொடுத்து 39 கோடி 14 லட்சம் ரூபாய் யார் இன்வெஸ்ட் பண்ணுறது கேட்டாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய கம்பெனி டிவிகேவும் மற்றும் நாங்கள் இணைந்து போட்ட கம்பெனி மூலமாக எங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, வருஷம் வந்து 50,40,000 ரூபாய் வந்து கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் இந்த முனிசிபல் கார்பரேஷன் முனிசிபல் லிமிட்டுக்கு கொடுத்துருந்தோம். கொடுத்துட்டு இது வந்து பராமரிப்பு 25 ஆண்டுகள் எங்களுக்கு பராமரிப்பு கொடுத்துருக்காங்க. 25 ஆண்டுகள் பராமரிக்க வேண்டும் இந்த பஸ் நிலையத்தை. இந்த புறநகர் பேருந்து வந்து நமக்கு தருமபுரி டவுனுக்கு மிக அருகாமையில் இருக்குது. 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து 2 தேசிய நெடுஞ்சாலை வந்து நம்முடைய இடையில வந்து அமைஞ்சிருக்கு. புதிதாக போடப்பட்டுள்ள சேலம் டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, அதற்கும் மற்றும் ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் சேலம் டு இருக்கக்கூடிய பெங்களூர் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை 2க்கும் மிக அருகாமையில் அமைஞ்சிருக்குது. நம்ம இருக்கக்கூடிய சிப்காட் இப்போ அமைய உள்ள 2000 ஏக்கருக்கு இருக்கக்கூடிய சிப்காட்டுக்கு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்குது. டவுன்லேருந்து வந்து போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. தருமபுரியில் இந்த 5ஆம் தேதி என்பது எல்லாரும் நீண்ட நாள் எதிர்பார்த்த இந்த நாள் வந்து ஒரு 7 வருடங்களுக்கு பிறகு இந்த நாள் வந்து ஒப்படைச்சு சேவையாச்சு. நம்முடைய மாவட்ட ஆட்சியர் வெற்றிக்கு சொல்லிட்டு இருந்தோம். இது உங்கள் கரங்களால் தான் திறக்க போயிருக்குமான நினைச்சு இருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து அவருடைய கரங்களை திறக்கிறதுக்கு ஒரு நினைச்சு நிறுவனங்களுக்கும் இந்த அதிகாரிகள் மற்றும் இதில் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் அனைத்து கட்சியினருக்கும் மற்றும் 2 கோடி தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் நம்முடைய எஸ்பி அவர்கள் மற்றும் மற்ற இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிந்து நன்றி வணக்கம். அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கு தயாராக உள்ளோம். ஏற்கனவே குறிப்பிட்டது போல 30 நாட்களுக்கு இது ஒரு பரிட்சார்த்தமான முறையில் பஸ்கள் இயக்கப்படும். ஆர்டிஓ சொல்லும்போது ஒட்டப்பட்டியெல்லாம் ப்ளஸ் அந்த ரிங் ரோட்டில் வர்ற மாதிரி சர்க்கிள் ரோடு அப்படிம்பாங்க. அந்த சிட்டியை சுற்றி வண்டி வந்துக்கிட்டே இருக்கும். டவுன் பஸ், அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் சுற்றி வரும். பொதுமக்களை ஏற்றிக்கும் பஸ் ஸ்டாண்டில், திரும்பி பழைய பஸ் ஸ்டாண்டு டவுன் ஏரியாவில் போய் இறக்கி விட்டு திரும்பி அங்கே ஏற்றி இங்கே கொண்டு வந்து இறக்கி விட்டு இப்படி மாற்றிக்கிட்டே இருக்கும். அதில் வந்து அரசு பேருந்துகள் அனைத்துமே, அதே போல் தனியார் பேருந்துகளும் அவங்க நேற்று அசோசியேஷனில் நேற்று இது தொடர்பாக மீட்டிங் நடந்துச்சு. அதில் நம்ம டிரான்ஸ்போர்ட், கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டு அதனுடைய அலுவலர்கள் மற்றும் தனியார் பஸ் உரிமையாளர்கள் அவர்களுடைய அலுவலர்கள் நேற்று சேலத்துலேருந்து தான் வந்திருந்தாங்க. நிறைய பேர் பஸ் உரிமையாளர்கள்லாம், அதே போல் மினி பஸ் உரிமையாளர்கள் அவர்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சு போலீஸ், காவல்துறை எல்லாத்தையும் வச்சு அந்த ரூட்டை ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி இமெயிலும் கொடுக்கலாம், வாட்ஸ்அப்லையும் கொடுக்கலாம், அல்லது நேரடியாகவும் தபால் மூலமாகவும் கொடுக்கலாம். அதை கொடுத்தீங்கன்னா நம்ம பண்ணிடலாம். அதே போல் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கோரிக்கையை வச்சாங்க, அந்த வள்ளல் அதியன் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அது மக்கள் பிரதிநிதிகள் மூலமாக ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா அப்படின்னா அதை மாநிலத்துக்கு நம்ம வேளாண்துறை அமைச்சர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அரசு அவர் மூலமாக அரசுக்கு கொண்டு சென்று அதுவும் அது குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆட்டோ குறிப்பாக மற்றும் மினி பஸ், ஆட்டோ எங்கெங்கெல்லாம் நிற்கணும், மினி பஸ் எங்கே நிற்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஏர்மார்க் பண்ணியிருக்கோம். பிளேசஸ் ஏர்மார்க் பண்ணியிருக்கோம். வந்து எந்த விதமான சிரமம் இல்லாமல் பொதுமக்கள் இங்கே வந்து இறங்கி போகிறதுக்கும், ஆட்டோ அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கும். பட் உள்ளே நிற்க முடியாது, வந்து இறக்கி விட்டு வெளியில் நாங்கள் இடம் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல அவங்க போய் நிற்பாங்க. என்னுடைய திரும்ப நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, இது இப்பதான் இன்னைக்குதான் இனிய உதயமாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தவழணும், அப்புறம் நடக்கணும், அப்புறம் ஓடணும். சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும். அதை நீங்கள் எங்களுடைய மாவட்ட நிர்வாகத்தில் கவனித்து கொண்டு வரலாம். அதே போல் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கவனித்து கொண்டு வந்து உரிய ஒத்துழைப்பை நல்கி நல்ல இது ஒரு பொதுமக்களுக்கு சாதகமான நல்ல அருமையான ஒரு புதிய பஸ் நிலையமாக விரைவில் மாற்றுவதற்கு எல்லாருடைய ஒத்துழைப்பையும் இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
தருமபுரி மக்களின் முன்னேற்றத்துக்காக இவ்வளவு பெரிய வந்து பேருந்து நிலையத்தை அமைத்து கொடுத்த நமது தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் சார் அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு பெரிய லேண்டை வந்துட்டு மக்களுக்காக வந்து இலவசமாக கொடுத்த டிஎன்சி குரூப்ஸ் அவருக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் உரையாடலை முடித்துக் கொள்கிறேன். உங்கள் நண்பன் ரெட்நூலில் இருந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.